கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அன்பு சகோதரர் அருள்ராஜ் அவர்களுடைய சாட்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நீங்கள் 3வது சாட்சியை கேட்க போகிறீங்க. கடந்த 2 சாட்சிகளை கேட்காதவங்க கண்டிப்பாக அந்த 2 சாட்சிகளையும் கேளுங்க. ஒரு குடும்பத்தின் தலைவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு இந்த சகோதரர் ஒரு சரியான உதாரணம். நானும் என் மனைவியும் இந்த சாட்சியை எடிட் பண்ணும் பொழுது அப்படியே கேட்டு இருந்தோம். இந்த சாட்சி எங்களது மனதை மிகவும் தொட்டுவிட்ட ஒரு சாட்சி. எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக சாட்சி சொல்ல வேண்டும். உங்களது வாழ்க்கையில் ஏதாவது அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருந்தால் அதை சாட்சியாக எங்களுக்கு பதிவு செய்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், கடந்த சாட்சியில் ஒரு கனவு கண்டிருந்தாங்க. அதில் ஒரு சம்பவம், அதாவது பிரதர் சுகவீனமாக சேரில் இருக்கிறாங்க. அப்படியே இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் சுகவீனம் வருகிறது. அந்த சுகவீனத்திலிருந்து அவர் சுகத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சாட்சியிலே பார்க்க இருக்கிறோம். எங்கே நாம் சாட்சியை பார்க்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியான மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு தந்த ஒரு பூரண சுகத்தை உங்களோட சாட்சியாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். 2008வது வருடம் எனக்கு மிக கடுமையான உடல்வலி, நிறைய பிரச்சனை இருந்தோடனே டாக்டர் ஒரு செக்அப் பண்ணோம். அப்போ தான் தெரிஞ்சது என்னுடைய முதுகு தண்டுகள் பாதிக்கப்பட்டு அதில் 5 டிஸ்க்குகள் முற்றிலும் தேய்மானம் ஆனதுனால, அதோடு கூட எலும்புகளில் நிறைய உடல் முழுதும் பிரச்சனை இருந்ததுனால நாங்கள் நிறைய டாக்டர்களை பார்த்த எல்லா டாக்டருமே உங்களால் இதை குணப்படுத்த முடியாதுங்க, ஒற்றை வரியில் தான் நின்னாங்களே ஒழிய யாராவது இதை குணப்படுத்திடலாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படி அப்படின்னு யாருமே எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல. சரி, அலோபதி தான் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு ஹோமியோபதி ட்ரை பண்ணோம். ஹோமியோபதியில் அவங்க சொன்ன வார்த்தை, 2 வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களால் எந்திரிச்சு ஓரளவுக்கு நடக்க முடியும் அப்படின்னாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. என்னை சொன்ன எல்லா டாக்டருமே நீங்கள் பெட் ரெஸ்ட் தான் இருக்கணும், மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ணினீங்கன்னா எலும்புகள் ஸ்லிப் ஆயிரும் அப்படின்ட்டு ரொம்ப பயம் காமிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே பயம், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போது எனக்கு 2 குழந்தைகள். என்னுடைய மூத்த பையன் 7 வயசு, சின்ன பையனுக்கு 3 வயசு. இதில் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணலாம், வாழ்க்கையே அப்படி கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே, என்னுடைய திருமணத்தோடு சங்கீதம் 128 படி உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொன்னீரே. கையின் பிரயாசங்களுக்கு வழியே இல்லாமல் போயிடும் போல இருக்கு அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த ஒரு 15 நாள் பித்து பிடித்த மாதிரி வீட்டிலே தான் இருந்தேன். மெதுவாக மனசை தேற்றி நான் செய்து கொண்ட இந்த பணியை தொடர ஆரம்பித்தேன். அப்போது எங்களுடைய நான் தங்கியிருந்த பில்டிங்கில் தான் டாக்டர் சாம்ராஜ் அண்ணன் சுவிசேஷகர் அவங்களே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க ஒரு அருமையான ஆலோசனை சொன்னாங்க. அவரு கூட படித்தவர் தமிழ்நாடு ஒட்டன் சத்திரத்தில், மதுரை பக்கம் பழனி பக்கம் ஒட்டன் சத்திரம் உள்ள எங்கள் இடத்துல உள்ள CFH கிறிஸ்டியன் ஃபெடரேஷன் ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்தார். அவருக்கு நான் லெட்டர் தரேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை என்னன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு உங்கள் தேவை என்ன ஆகுங்கிறதா உங்களுக்கு தெரியணும், ட்ரீட்மெண்ட் உண்டா இல்லைங்கிறது கரெக்டாக சொல்லுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பி வச்சார். நாங்கள் போய் பார்த்தோம். அவர்கள் மிகுந்த அக்கறையோடு, ஒரு 6 டாக்டர்கள் மிகுந்த அக்கறையோடு எங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அவங்க ரிசல்ட்டை சொல்லும்போது தான் எனக்கு இருந்த பிரச்சனையின் தீவிரம் எனக்கு புரிந்தது. என்னுடைய ஸ்பைன் கார்டு சுருங்கி இருந்ததுனால நரம்புகள் அதில் நான் குடிஞ்சாலோ நிமிர்ந்தாலோ ஏதாவது ஒரு மூமெண்ட் இருந்தாலோ நரம்புகள் உள்ளே மாட்டிக்கிட்டுச்சுன்னா அந்த நரம்பு அதுலேருந்து வெளியே வரும் வரைக்கும் அந்த வலி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபிசிக்கலாக இருக்காது, ஆனால் மென்டலி அந்த வலி இருந்துக்கிட்டு இருக்கும். அதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அதோடு கூட எலும்புகள் பழகிடும். அதனால் நீங்கள் இந்த கண்டிஷனில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது, பண்ண முடியாது. வலி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாங்கி தான் ஆகணும். வலியை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, சொல்ல போனால் நீங்கள் பெட் ரெஸ்ட் தான் அப்படின்ட்டார். எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, சின்ன பசங்க, பாம்பேயில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இயேசுவை நம்புங்க, அவர் நடத்துவார். ஆனால் நான் சொல்ல முடியதை சொல்லிட்டேன், இதுதான் உங்களுக்கு கடவுள் நடத்துவார். நீங்கள் உங்கள் கிராமத்தில் போய் தங்கிடுங்க, நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஆணித்தனமாக சொல்கிறார். அதான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, நான் ஒன்றும் ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை, ரொம்ப எளிய குடும்பத்தை சார்ந்தவன். யாருக்கிட்டே அந்த உதவியை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ன நம்பி தான் குடும்பமே இருந்தது. இப்போ எனக்கே வேலை செய்ய முடியாத நிலைன்னு சொல்லும்போது கடவுள் சமூகத்தில் போய் நின்று முழங்கால் படிட்டு சோம் பண்ணேன். எனக்கு ஏன் அந்த நிலைமை, எனக்கு இறக்கம் செய்ய வேண்டாம், நீர் எனக்கு இறங்கணும், நான் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போவேன், நீர் என்ன
பலப்படுத்தும். நான் வீட்டில் உட்கார மாட்டேன், நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய்ன்னு நீ சொல்லியிருக்கிறீ இல்லையா, எனக்கு நீர் பலப்படுத்தும். நான் அனுதினமும் ஆலயத்துக்கு காலையில் வருவேன். நான் எழுந்த உடனே உங்கள் ஆலயத்தை பார்த்து வருவேன். உங்கள் ஆலயத்தில் வந்து நேற்று முழுதும் நீ நடத்தினதுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய ஜீவனுள்ள நாள் வரை நீ அந்த பாக்கியத்தை தாரும் அப்படின்னு சொல்லணும். இது நடந்தது 2030 வருடம். இன்னைக்கு 2024. கடவுள் என்னை இன்னும் வேலை செய்ய கிருபை செய்திருக்கிறார். என் பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க. என்னுடைய பெரிய பையன் இப்போ தான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறான். என் சின்ன பையன் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறான். கடவுள் எவ்வளோ இறக்க உள்ளவராக என் வாழ்க்கையில் இருந்திருக்காருங்க நினைக்கும் போது நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த சாப்பிட்ட மருந்துகள்னால சைடு எஃபெக்ட் வந்து என்னுடைய உள்ளங்கால் உள்ளங்கையெல்லாம் வெடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டு, நான் எடுத்த ஹெவி டோஸ் மாத்திரைகள், அவங்க டாக்டர் ஸ்டார்டிங்கில் அந்த ஆஸ்பத்திரிகளில் எடுத்த மாத்திரைகளில் சைடு எஃபெக்ட் வந்து கையில் உள்ளங்கால்லேருந்து ரத்தம் அப்படி வெடிப்பு வந்திருக்கும். அப்படி ரத்தம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சபையில் எல்லாரும் ஆலயம் ஆராதனை முடிஞ்சோடனே பேசலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி கை கொடுப்பாங்க ஒருத்தர். நான் யாரும் கை கொடுக்க மாட்டேன். கை கொடுத்தோம்னா என் கையின் ரத்தம் அவங்ககிட்ட ஒட்டிடும். அப்படி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். நடந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா சாக்ஸ் எல்லாம் ரத்தமாக இருக்கும். சில இடங்களில் காஞ்சிருக்கும், சில இடங்களில் ஈரமாக இருக்கும். இந்த கால் நம்ம நடக்கும்போது பாதம் வளையும் போது இந்த ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வலி இருந்தது, பிறகு போக போக பழகிட்டு, அந்த வலி பழகிட்டு. ஆனால் கடவுள் கண்களினால் மாத்திரம் காண்பாய் அப்படின்னு சொன்ன வசந்தபடி உனக்கு வரும் ஆபத்துகளை அப்படின்னு ஒரு ஆபத்து மாதிரி தான். என் கண்கால் கண்டானா என் மனசை தைரியப்படுத்தி கடவுள் என்னை நடத்தினார். 4 வருஷங்கள் கஷ்டப்பட்டான். நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை. ஏன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் வந்து கம்பெனி செலவு. அதனால் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பைசா பண பிரச்சனை இல்லை. கடவுள் நல்ல வேலையை கொடுத்துருந்தார். ஒரு நல்ல வேலையை கொடுத்துருந்தார். ஆனால் சுகம் இல்லை. 4 வருடங்கள் கழிந்து ஒரு நாள் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடு பயணித்த ஒரு ஆள் லோக்கல் ட்ரெயினில் எனக்கு முன்னாடி உட்கார்ந்தார். இது என்ன அப்படின்னு ஹிந்தியில் கேட்டார். அவர் கை பார்த்துருக்கா, ரத்தமாக வந்துட்டு இருந்திருக்கு. என்னன்னு கேட்டோம். நான் சொன்ன மாதிரி நான் மருந்து சாப்பிட்டா அதுலேருந்து இந்த மாதிரி பிரச்சனை, இது உங்களுக்கு மருந்தோட சைடு எஃபெக்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு மருந்து, நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், அதை வாங்கி போடுங்க சரியாயிரும் அப்படின்னாரு. அவருக்கு அப்போ ஒரு 40-45 வயசு இருக்கும். என்னோட வயசு மாதிரி தான் இருக்கும். ஒரு குஜராத்தி மாதிரி தான் தெரிஞ்சுது அவருடைய நடைமுறையை பார்க்கும்போது. சரி, அட்லீஸ்ட் கேட்டு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு வாங்கி எழுதி வச்சுக்கிட்டேன். வெளியே வந்து ட்ரெயின் விட்டு இறங்கினோடனே மெடிக்கலில் அந்த மருந்தை வாங்கிட்டு வீட்டில் வந்து போட்டேன். கடவுள் செய்த அற்புதம். ஒரே வாரத்தில் என் கைகள் கால்கள் முழுமையான குணமாச்சுது. அது இந்நாள் வரை அந்த பிரச்சனை இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அந்த வந்தவர் மனிதர் இல்லை, கடவுள் எனக்காக அனுப்பின தூதன். அவர் என்னோடு பயணித்த நேரம் வெறும் 4 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் தான். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தரை நம்பி நான் நின்ற போது கர்த்தர் என்னை தாங்கினார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருடைய சமூகத்திலே நன்றியுள்ள பிள்ளைகளாய் நானும் என் குடும்பமும் என்றென்றும் கடவுளை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்க, கனவுல கண்ட மாதிரியே சகோதரருக்கு பலகீனம் சுகவீனம். ஆண்டவரை பற்றி கொள்கிறார், ஆலயத்திற்கு செல்கிறார், பொருத்தனை பண்ணுகிறார், சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மருந்துனால வந்த ஒரு சைடு எஃபெக்ட் அது அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. எந்த விதமான மருந்துலையும் அது என்ன செய்யலை, கண்ட்ரோலுக்கு வரல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி அவருக்கு மருந்து கொடுக்கிறார், சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தகப்பன். பிள்ளைகளாகிய நாம் தான் அவரிடத்திலே செல்ல வேண்டும். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 62:8. Trust in Him at all times. O people, pour out your hearts to Him, for God is our refuge. A reading from Psalm 62 verse 8. வசனம் சொல்கிறத பார்த்தீங்களா? எக்காலத்திலும் அவரை நாம் நம்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிட வேண்டும். அதாவது என்னென்ன பாரம் இருக்குதோ, கஷ்டம் இருக்குதோ, துன்பம் இருக்குதோ, எல்லாவற்றையும் அவரிடத்திலே நாம் ஊற்றிவிட வேண்டும். மீன்ஸ் அவரிடத்திலே நாம் தெரிவிக்க வேண்டும். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரரையும் அவரது குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த சாட்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து
வழிநடத்துவாராக. ஆமேன்.